ஸோ ஹாய் ஆல், இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.1ல ஃபர்ஸ்ட் சம் பார்க்க போகிறோம். ஃபைண்ட் ஆல் பாசிட்டிவ் இன்டீஜர் வென் டிவைடட் பை 3 லீவ்ஸ் a ரிமைண்டர் 2. ஸோ இப்போ என்ன கேட்குறாங்க, பாசிட்டிவ் இன்டீஜர் டிவைடட் பை 3. ஸோ அது ரிமைண்டர் எவ்வளோ கொடுக்கணும், 2 கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. ரைட்டாகண்ணா? சரி, இப்போ இதான ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ். ஸோ யூக்ளிட் டிவிஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சாமி, நல்லா கவனிங்க. இப்போ கீழே டிவைடட் பை 3 இல்லையா, அப்போ கீழே இருக்கிறத பின்னும் மேல இருக்கிறத ஏன்னும் எடுத்துக்கணும். ரைட்டா சாமி? ஸோ இது யூக்ளிட் டிவிஷன், ஆமாவா? யூக்ளிட் டிவிஷன் இது தெரிஞ்சு வச்சுக்கங்க. யூக்ளிட் டிவிஷன்னாலே நமக்கு தெரிய வேண்டியது மொத்தமா 4 தான். ஏ என்ன, உள்ளுக்குள்ளார போடுற நம்பர் என்ன, வெளியே பி என்ன, மேல கியூ என்ன, கீழே ரிமைண்டர் என்ன, இந்த 4 தான் சாமி தெரிஞ்சுக்கணும். சரியா? இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரைட்டு. இப்போ மேல இருக்கிற ஏ தான் என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க. அப்ப இந்த யூக்ளிட் டிவிஷனை பொறுத்த மட்டும் உள்ளார பி இருக்க வேண்டிய இடத்துல 3, ஏ தான் நான் கண்டுபிடிக்கணும். r is equal to 2ன்னு கொடுத்துட்டாங்க. யூக்ளிட் டிவிஷனுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, நல்லா கவனிங்க. யூக்ளிட் டிவிஷனுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. a is equal to bq plus r. அதை தான் சாமி நான் இங்க எழுதியிருக்கிறேன். ரைட்டா? ஏங்கிறது என்ன, பிங்கிறது என்ன, கியூங்கிறது என்ன, ஆர் என்னங்கிறத சொல்லிட்டேன். இந்த டிவிஷன் பண்ணுவோம் இல்லையா, நார்மல் டிவிஷனையா, அதுதான் இது. ரைட்டா? சரி, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஏ தான் கண்டுபிடிக்கணும், ஆமாவா? ஸோ அப்போ a is equal to b என்ன 3, q என்ன தெரியாது, qனே வைங்க, r என்ன 2, ஆமாவா? கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க. இப்போ அவங்க ஏ தான் கேட்குறாங்க. அந்த ஏங்கிறது பாசிட்டிவ் இன்டீஜரா இருக்கணும். இப்போ நல்லா கவனிக்கணும், நம்ம என்ன பண்ணணும் ஏ கண்டுபிடிக்க அப்படின்னா, இப்போ இந்த கியூ இருக்கு இல்லையா, இந்த கியூல 0, 1, 2 இப்படி போட்டு பாருங்க. உங்களுக்கு ஏவோட ஆன்சர் என்னென்ன கிடைக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். நான் சொல்றது புரியலையா? வெயிட் பண்ணி பாருங்க. இங்க பாருங்க, இதை வந்து ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க. புட் q is equal to 0 in equation 1. அப்போ a is equal to 3 into 0 plus 2 அப்போ a is equal to, இது கம்ப்ளீட்டா 0 ஆயிடும், இங்க வெறுமனே 2 மட்டும் இருக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் என்னோட பாசிட்டிவ் இன்டீஜர் என்ன, ஃபைண்ட் ஆல் பாசிட்டிவ் இன்டீஜர் தான் கேட்கறான். ஆல் பாசிட்டிவ், பாசிபிளான எல்லா பாசிட்டிவ் இன்டீஜரும் கொடுங்கலாம். அப்ப 2 ஃபர்ஸ்ட். ஓகேவா? இப்போ அடுத்தது என்ன பண்ணிக்கலாம், Q இருக்கிற இடத்துல 0 போட்டாச்சு. அடுத்து Q இருக்கிற இடத்துல 1 போடுவோமா? புட் Q is equal to 1 in equation 2. Sorry, equation 1. அப்போ A is equal to 3Q plus 2. அப்போ 3 into Qங்கிறது என்னது, இப்போ இந்த equationல 1 plus 2. அப்போ 3 plus 2 is equal to 5. அப்போ அடுத்த A என்னது, 5. இதுவும் ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர். 3ஆல டிவைட் பண்ணும்போது எனக்கு ரிமைண்டர் 2 கிடைக்கும். இப்போ டிவைட் பண்ணி பாருங்க, நீங்க சும்மா நார்மல் டிவிஷன்லயே போட்டு பாருங்களேன். 5 3ஆல டிவைட் பண்ணி பாருங்க, ரிமைண்டர் 2 கிடைக்கும். 2 3ஆல டிவைட் பண்ணி பாருங்க, ரிமைண்டர் 2 கிடைக்கும். அடுத்தது புட் Q is equal to 2 in equation 1. அப்போ A is equal to 3Q plus 2. அப்போ 3 into 2 plus 2. அப்போ 6 plus 2, 8. ஸோ அப்போ A is equal to அடுத்த டேர்ம் 8. ஸோ அப்போ நமக்கு என்னென்ன டேர்ம் கிடைச்சது ஆன்சர்ல, 2, 5, 8 இப்படியே போயிட்டே இருக்கும். சரியா? வேணும்னா அப்படியே கண்டுபிடிங்களா. இதுக்கும் டிஃபரன்ஸ் என்ன, 3. இதுக்கும் டிஃபரன்ஸ் என்ன, 3. அப்ப ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் 3 இருக்குல்ல, இதோட நிறுத்தினாலே போதும். இன்னும் வேணும்னாலும் நீங்க அப்படியே போடலாம். 2க்கு அப்புறம் 5, 5க்கு அப்புறம் 8, அப்படின்னா 8க்கு அப்புறம் 11 வரும். ஏன்னா 3 3 டிஃபரன்ஸ் வருது பாருங்க, இந்த இடத்துல காமனா இருக்கு பாருங்க. ஸோ 11க்கு அப்புறம் 14, நீங்களே போடலாம் அடுத்தடுத்த நம்பர்ஸ். சரியாக்கண்ணா? கிளியரா இருக்கா? ஸோ அப்போ இப்படிதான் நம்ம வந்து ஒரு நம்பரை கண்டுபிடிக்கணும். பாசிட்டிவ் இன்டீஜர் டிவைடட் பை 3 லீவ்ஸ் a ரிமைண்டர் 2. இதை நான் யூக்ளிட் டிவிஷன் ஃபார்முலா வச்சு போட்டிருக்கேன். கிளியரா இருக்கா?
ஸோ இப்போ இதெல்லாமே டிவைட் பண்ணி பாருங்க, ரிமைண்டர் 2 கிடைக்குதா நீங்க செக் பண்ணுங்க. சரியா? நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். தேங்க்யூ. ஸோ ஹாய் ஆல், இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.1ல செகண்ட் சம். A man has 532 flower pots. He want to arrange them in rows such that each row contain 21 flower pots. Find the number of completed rows and how many flower pots are left over. சரியா சாமி? சரி, இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நாம ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன நம்பர் எடுத்துப்போம். சரியா? A man has 11 flower pots ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? He has to arrange them in rows such that each row should contain 2 flower pots ன்னு வச்சுப்போம். ரைட்டா? ஸோ அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஃப்ளவர் பாட்ஸ் 11. ஓகே, ஒவ்வொரு ரோலையும் ரெண்டு ஃப்ளவர் பாட் வைக்கணும். இங்க ஒரு ஃப்ளவர் பாட், இங்க ஒரு ஃப்ளவர் பாட். ஸோ 2 வச்சாச்சா? அடுத்து 3 4, பொறுமையா கவனிங்க. 5 6 7 8 9 10. அடுத்தது 11 ஃப்ளவர் பாட் வைக்கணும். ஆமாவா? என் கண்டிஷன் என்ன? 11 ஃப்ளவர் பாட்ஸ் கண்டிப்பா வச்சாகணும். ஒவ்வொரு ரோலையும் 2 வச்சாகணும். இப்ப இங்க கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணாத ரோ எது? இதுதான். ஆமாவா? சோ கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ண ரோஸ்க்கு பேரு கம்ப்ளீட்டட் ரோஸ் அப்படின்னு சொல்றாங்க. ரைட்டா? கம்ப்ளீட்டட் ரோ, அதான் இங்க ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் கம்ப்ளீட்டட் ரோஸ் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப நான் எடுத்த எக்ஸாம்பிள் பொறுத்த மட்டும் எனக்கு 5 கம்ப்ளீட்டட் ரோஸ் இருக்கு. கம்ப்ளீட்டட் ரோஸோட வேல்யூ என்ன? எனக்கு 5. இன்கம்ப்ளீட் ரோஸ் ஓகேவா? அவங்க இன்கம்ப்ளீட் ரோஸ் கேட்கல. ஹவு மெனி ஃப்ளவர் பாட்ஸ் ஆர் லெஃப்ட் ஓவர்? அப்போ லெஃப்ட் ஓவர் பாட் இந்த கடைசி ரோல இருக்க பாட் இருக்கு இல்லையா, இதுதான் லெஃப்ட் ஓவர் பாட். இந்த லெஃப்ட் ஓவர் பாட் என்னது? எனக்கு 1. சரி சாமி, அப்ப கம்ப்ளீட்டட் ரோஸ்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, லெஃப்ட் ஓவர் பார்ட்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. சரி சார், இப்ப இது எதுக்கு சார் இப்படி போட்டு காமிச்சிங்க? ஸோ இப்போ என்கிட்ட 11 பாட் இருக்கிறதுனால நான் இப்படி டயக்ராம் போட்டு சொல்லிட்டேன். ஆனா இங்க எத்தனை ஃப்ளவர் பாட்ஸ் இருக்கு? 532. அதுல ஒரு ரோலையே உங்களுக்கு 21 ஃப்ளவர் பாட்ஸ் இருக்கு. இதெல்லாம் டயக்ராம் போட்டுலாம் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அப்போ ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ ஈஸியா எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? இப்போ இங்க பாருங்க, நம்பர் ஆஃப் ஃப்ளவர் பாட்ஸை உள்ளார போடுங்க. டோட்டலா எத்தனை ஃப்ளவர் பாட்ஸ் இருக்கு? 11. நான் எடுத்த எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் போடுங்க. ஒவ்வொரு ரோலையும் எத்தனை ஃப்ளவர் பாட்ஸ் வைக்கணும்? 2 வைக்கணுமா? அந்த 2 இங்க போடுங்க. இதை டிவைட் பண்ணுங்க. ஸோ 5 போட்டீங்கன்னா 10, மிச்சம் 1. இதுதான் என்னோட கோஷன்ட், தான் என்னோட கம்ப்ளீட்டட் ரோ. இங்க கிடைச்சிருக்கு இல்லையா, இதுதான் என்னோட லெஃப்ட் ஓவர். இதையவே இங்க போடுங்க. இதை வச்சு இப்ப சம் அப்ரோச் பண்ணுங்க. உள்ளார இந்த 11 டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்ஸா? ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்ஸை உள்ளார போடுங்க. ஒரு ரோல எத்தனை பாட் வைக்கலாம்? 2 வச்சோமா? இங்க எத்தனை வைக்க சொல்லியிருக்காங்க கொஸ்டின்ல? 21. இப்போ இதை டிவைட் பண்ணுங்க. ஸோ 2 டைம்ஸ் 42, மிச்சம் 112. ஸோ 5 டைம்ஸ் போட்டிங்க அப்படின்னா 105. ஸோ ரிமைண்டர் 7. அப்போ மேலே இருக்கிறது தான் என்னோட நம்பர் ஆஃப் கம்ப்ளீட்டட் ரோஸ். ஆமாவா? நம்பர் ஆஃப் கம்ப்ளீட்டட் ரோஸ். கீழே இருக்கிறது தான் என்னோட லெஃப்ட் ஓவர் பாட். அப்போ 7 பாட்டு கடைசி ரோல இருக்கு. 25 ரோஸ்ல 21 ஃப்ளவர் பாட்ஸ் வச்சாச்சு. சரி, வெயிட் பண்ணுங்க. இது யூக்ளிட் டிவிஷன்ல கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ நீங்க இது எப்படி எழுதிக்கணும் அப்படின்ட்டுனா, யூக்ளிட் டிவிஷன்ல எப்படி எழுதிக்கணும்? யூக்ளிட் டிவிஷனோட ஃபார்முலா என்ன சாமி? A is equal to B into Q plus R. ஆமாவா? ஸோ அப்போ இது எப்படி போட்டிருக்கீங்க? ஆக்சுவலா 532-வை 21ஆல டிவைட் பண்ணிருக்கீங்க. ஸோ எப்பயுமே மேல இருக்கிறத ஏன்னும் கீழே இருக்கிறத பின்னு வச்சுங்க. இது உங்களோட ரஃப் ஒர்க் தான். ஸோ இங்க போடுங்க. 532 பின்றது என்னது? 21. Q உங்களுக்கு என்ன கிடைச்சது? 25 பிளஸ் ரிமைண்டர் என்ன கிடைச்சிருக்கு? 7. ஸோ இதை இப்படி எழுதிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்க ஆன்சர் ஷீட்ல
number of completed rows, number of completed rows அப்படின்னு போட்டு 25 அப்படின்னு போட்டுங்க. அடுத்தது லெஃப்ட் ஓவர் பார்ட், லெஃப்ட் ஓவர் 7 போட்டுங்க. சரியாகண்ணா? இது ஆனா இதுல மென்ஷன் பண்ணுங்க சாமி, இதுதான் உங்களோட ஆன்சராவே இருக்கணும். மிச்சம் இருக்கிறது எல்லாம் உங்களோட ரஃப் ஒர்க்ல தான் இருக்கணும். ரைட்டாகண்ணா? கிளியரா இருக்கா? ஸோ இந்த பெரிய நம்பர் போறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு இந்த சின்ன நம்பர் கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு பெரிய நம்பருக்கு போங்க. ரைட், தேங்க்யூ. ஸோ ஹாய் ஆல், இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.1ல ஃபோர்த் சம் பார்த்துடலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சம், நல்லா கவனிங்க. when a positive integer a, b, c are divided by 13, the respective remainders are 9, 7, 10. Show that a plus b plus c is divisible by 13. நல்லா கவனிங்க. இப்போ கொஸ்டினை டீகோட் பண்ணலாம். when a positive integer a are divided by 13, the remainder are 9. ரிமைண்டர் என்ன? 9. அடுத்தது பாசிட்டிவ் இன்டீஜர் b டிவைடட் பை 13, the respective remainder, அதாவது b ரெண்டாவதா இருக்கு இல்லையா, அப்போ இங்க இருக்கிற செட்டில் ரெண்டாவதா என்ன இருக்கு? 7 இருக்கு. அப்போ அதான் அதோட ரிமைண்டர். அடுத்தது பாசிட்டிவ் இன்டீஜர் c டிவைடட் பை 13, ஏவையும் 13 டிவைட் பண்றோம், பியையும் 13 டிவைட் பண்றோம், சியையும் 13 டிவைட் பண்றோம். அப்படி டிவைட் பண்ணும்போது ஏவை 13 டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 9, பியை 13 டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 7, சியை 13 டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 10. ஓகேவா? இப்போ நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க? ஷோ தட் ஏ பிளஸ் பி பிளஸ் சி இஸ் டிவிசிபிள் பை 13. சரி, இப்போ அதுக்கு முன்னாடி இந்த கொஸ்டினை ஃபர்தரா சால்வ் பண்ணுவோம். இப்போ நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும் யூக்ளிட் டிவிஷன்ல? a is equal to bq plus r தெரியுமா? இதுல அதை சப்ஸ்டிடியூட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இருக்கிறது, மேல இருக்கிறது எப்பயுமே என்னோட a, கீழே இருக்கிறது எப்பயுமே என்னோட b. ஆமாவா? ஸோ அப்போ இங்க a இருக்க வேண்டிய இடத்துல ஏவே தான் வரும், b இருக்க வேண்டிய இடத்துல 13q பிளஸ் r, r இருக்க வேண்டிய இடத்துல r இருக்க வேண்டிய இடத்துல 9. அடுத்தது a is equal to bq plus r. மேல இருக்கிறது எப்பயுமே என்னோட a, கீழே இருக்கிறது என்னோட b. ஸோ அப்போ b is equal to 13q plus r இருக்க வேண்டிய இடத்துல 7. அடுத்து a is equal to bq plus r. ஃபார்முலாவை பொறுத்த வரைக்கும் மேல இருக்கிறது a, கீழே இருக்கிறது b. அப்ப a இருக்க வேண்டிய இடத்துல c, b இருக்க வேண்டிய இடத்துல 13q plus r இருக்கிற வேண்டிய இடத்துல 10. முடிஞ்சதாக்கண்ணா? எனக்கு a ஓட வேல்யூ, b ஓட வேல்யூ, c ஓட வேல்யூ எனக்கு தெரியும். ஸோ அப்போ என்னென்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க? a plus b plus c. ஸோ a plus b plus c. ஓகேவா? இது மூணுத்தையும் ஆட் பண்ண போறோம். a ஓட வேல்யூ என்ன? 13q plus 9. அடுத்தது b ஓட வேல்யூ என்ன? 13q plus 7. அடுத்தது c ஓட வேல்யூ என்ன? 13q plus 10. ஆமாவா? 13q plus 10. சரி சாமி, இப்போ இன்னொன்னு டக்குன்னு எனக்கு தோணுச்சு. இந்த ஏபியில கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க, இது ஃபார்முலாக்கான ஏபி. ஓகேவா? இந்த ஏபியில கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க, இது ஃபார்முலாக்கு. இந்த ஏக்கும் பிக்கும் என்ன போடுறது, இந்த ஏக்கும் பிக்கும் என்ன போடுறது, இந்த ஏக்கும் பிக்கும், இதைத்தான் நான் இங்க போட்டிருக்கேன். சரியா? கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. ரைட், இப்போ இதை நீங்க போட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கியூ எல்லாம் சால்வ் பண்ணுங்க. ஸோ அப்போ என்ன கிடைக்கும்? 39q பிளஸ் 19 plus 7 26. 19 plus 7 26. ரைட். ஸோ இதுவும் 13 டேபிள்ல வரும், இதுவும் 13 டேபிள்ல வரும். ஸோ 13 டேபிள்ல இது 3 டைம்ஸ், இது 2 டைம்ஸ்.
ஸோ இங்க நல்லா கவனிச்சு பாருங்க. ஸோ இது 13ஓட மல்டிபிள். அப்போ டெஃபினட்டா a பிளஸ் பி பிளஸ் சி 13ஆல டிவைட் ஆகும். நான் போன சம் பார்க்கும்போது தான் சொன்னேன். ஒரு நம்பர் டிவிசிபிளா இல்லையா அப்படின்றது அந்த டேபிள்ல வந்தா அது டிவிசிபிள். ஸோ இப்போ பாருங்க 13 கூட மல்டிப்ளிகேஷன்ல தானே இருக்கு. ஸோ 13 கூட எதை மல்டிப்ளை பண்ணாலும் அது டெஃபினட்டா 13 டேபிள்ல வரும். ஸோ அப்போ அண்ட் ஹென்ஸ் a பிளஸ் பி பிளஸ் சி is divisible by 13. That's all. Is divisible by 30. முடிஞ்சு போச்சு. இதை நீங்க எடுத்து காட்டணுங்கண்ணா. சரியா? ஸோ கிளியரா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க, நான் கிளியர் பண்றேன். தேங்க்யூ. நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். ஸோ ஹாய் ஆல், இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.1ல 5th சம் பார்க்கலாம். ப்ரூவ் தட் த ஸ்கொயர் ஆஃப் எனி இன்டீஜர். எனி இன்டீஜர்னாலே அதை நம்ம ரெண்டா பிரிச்சுக்கணும். ஒன்னு ஈவன் இன்டீஜர், இன்னொன்னு ஆட் இன்டீஜர். ஏன்னா இன்டீஜர்ல ரெண்டு இருக்க வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ லீவ்ஸ் த ரிமைண்டர் எய்தர் 0 ஆர் 1 when divided by 4. ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம கொஸ்டினை டீகோட் பண்ணுவோம். ஸ்கொயர் ஆஃப் எனி இன்டீஜர். இப்போ ஸ்கொயர் ஆஃப் ஈவன் இன்டீஜர் போடுவோமா? ஈவன் அப்படின்னா என்னது? எந்த ஒரு நம்பர் 2ஆல டிவிசிபிள் ஆகுதோ, ஐ மீன் 2ஆல மல்டிப்ளை ஆகுதோ அதுதான் என்னோட ஈவன் நம்பர். ஆமாவா? எனக்கு அந்த நம்பர் என்னன்னு தெரியாது. ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 4 5 6 இது இங்க போடுறேன். 1 2 3 4 இதுல எது வந்தாலும் அப்படியே போயிட்டே இருக்கும். இது எல்லாமே எந்த ஒரு நம்பர் 2ஆல 2 1s are 2 2 2s are 4 2 3s are 6 2 4s are 8. இது எல்லாமே ஈவன் நம்பர்ஸ் தான். ஸோ இப்போ என்னால் 1 2 3 4லாம் போட்டுட்டு இருக்க முடியாது. அதனால நான் இந்த இடத்துல இருக்கிறத n எடுத்துக்கிறேன். இங்க 2. ஸோ அப்போ 2 into n எடுத்துக்கலாமா? ஸோ இதுதான் என்னோட ஈவன் நம்பரோட ஜென்ரல் ஃபார்முலா. ஸோ இதை நான் என்ன பண்ண போறேன்? ஸ்கொயர் பண்ண போறேன். ஸோ அப்படி நான் ஸ்கொயர் பண்ணனா இந்த ஸ்கொயர் 2க்கும் காமன் 1க்கும் காமன். 2 2s are 4 n into n n ஸ்கொயர். ஓகேவா? இப்போ இந்த 4n ஸ்கொயரை தான் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா 4ஆல டிவைட் பண்ண போறேன். 4n ஸ்கொயரை 4ஆல டிவைட் பண்ண போறேன். ரைட் ஆகனா? ஸோ டிவைட் பண்ணுவோமா? 4n ஸ்கொயரை 4ஆல டிவைட் பண்ணீங்க அப்படின்னா மேலே இங்கே n ஸ்கொயர் போட்டிங்கன்னா இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 4n ஸ்கொயர். ஸோ இப்போ ஆன்சர் 0. இது என்னோட கோஷன்ட், இது என்னோட ரிமைண்டர். எப்பயுமே கீழே இருக்கிறது என்னோட பி, மேலே இருக்கிறது என்னோட ஏ. ஆமாவா? ரைட். அப்போ யூக்ளிட் டிவிஷன் என்ன சொல்லுது? யூக்ளிட் டிவிஷன் ஃபார்முலா என்ன? A is equal to BQ plus R. A என்னது? 4n square is equal to B என்னது? 4. Q என்னது? n square plus R என்னது? 0. ஸோ R இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்குங்க? 0. அப்போ ஒரு ஈவன் நம்பரை நான் ஸ்கொயர் பண்ணி அதை டிவைட் பை 4 பண்ணும்போது டெஃபினட்டா அதோட ரிமைண்டர் 0. ரைட் ஆகனா? இப்ப செகண்ட் பாயிண்ட் போடுவோம். செகண்ட் பாயிண்ட் என்னது? ஆட் நம்பர். ஆட் நம்பர்ன்றது என்ன சாமி? ஈவன் நம்பருக்கு அடுத்த நம்பர். அதாவது இப்போ 2க்கு அடுத்த நம்பர் 3, 3க்கு அடுத்த நம்பர் 5, சாரி 4க்கு அடுத்த நம்பர் 5, 6க்கு அடுத்த நம்பர் 7, 8க்கு அடுத்த நம்பர் 9. இதெல்லாம் தானே ஆட் நம்பர். இது எல்லாமே பாருங்களேன் ஒன்னு கூட இருக்கும். 2 + 1 போட்டீங்கன்னா 3, 4 + 1 போட்டீங்கன்னா 5, 6 + 1 போட்டீங்கன்னா 7, 8 + 1 போட்டீங்கன்னா 9. அப்ப ஈவன் நம்பருக்கான ஜெனரல் ஃபார்முலா 2n. அப்ப ஆட் நம்பர்னா அது கூட +1. இது கிளியரா இருக்கா? புரிஞ்சுதா? ஸோ அப்போ நம்ம இந்த ஆட் நம்பரை ஸ்கொயர் பண்ண போறோம். ஏன்னா ஸ்கொயர் ஆஃப் இன்டீஜர் தானே. ஸோ இப்போ இந்த ஆட் நம்பரை ஸ்கொயர் பண்ண போறோம். ஆட் நம்பர் ஸ்கொயர் பண்ணா என்ன கிடைக்கும்? ஸோ இது எப்படி இருக்கு பார்க்கறதுக்கு? a plus b the whole square ஃபார்மேட்ல இருக்கு. ஸோ a plus b the whole square ஃபார்மேட் என்ன? a square plus b square plus 2ab. ஸோ a இருக்க வேண்டிய இடத்துல 2n இருக்கு, b இருக்க வேண்டிய இடத்துல 1 இருக்கு. ஸோ அப்போ 2n the whole square plus 1 the whole square plus 2 into 2n into b. ஸோ அப்போ என்ன கிடைக்கும்?
இந்த ஸ்கொயர் 2க்கும் பொருந்தும் n-க்கும் பொருந்தும். ஸோ 4n ஸ்கொயர் பிளஸ் 2 2s are 4n 4n அடுத்தது 1 ஸ்கொயர் 1 ஸ்கொயர்னாலும் 1னாலும் 1 தான். ஸோ இப்போ இந்த நம்பரை தான் நான் எதால டிவைட் பண்ண போறேன்? 4ஆல டிவைட் பண்ண போறேன். இந்த நம்பரை தான் 4ஆல டிவைட் பண்ண போறேன். டிவைட் பண்ணுவோமா 4ஆல? நிறைய பேத்துக்கு இந்த நம்பரை 4ஆல டிவைட் பண்ணது எப்படின்னு தெரியாது. கொஞ்சம் நல்லா கவனிங்க. n ஸ்கொயர் பிளஸ் 4n பிளஸ் 1. ஸோ இப்போ இது எதால நம்ம டிவைட் பண்ண போறோம்? 4ஆல டிவைட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இந்த டேர்ம் எடுத்துக்கோங்க. ஸோ 4n ஸ்கொயர். ஸோ அப்போ 4 into n ஸ்கொயர் 4n ஸ்கொயர். ஸோ இப்போ இதை சைனை மாற்றி விட்டீங்கன்னா கேன்சல் ஆகிடும். ஸோ 0. அடுத்தது இவனை இருக்குங்க 4n. ஓகேவா? ஸோ இங்கே நம்மக்கிட்ட என்ன இருக்கு? 4 இருக்கு. இது கூட எதை மல்டிப்ளை பண்ணால் 4n ஆகும்? n மல்டிப்ளை பண்ணால் 4n ஆகும். ஆமாவா? இது செகண்ட். ஸோ இப்போ 0 மைனஸ் பண்ணி மைனஸ்னு இதோட சைனை சேஞ்ச் பண்ணிங்க, கேன்சல் பண்ணி விட்ருங்க. இப்போ கடைசியாக என்ன இருக்கு? இந்த பிளஸ் 1 தான் இருக்கு. ஓகேவா? இப்போ ரிமைண்டர் என்னது? பிளஸ் 1. ஸோ அப்போ இது என்னோட ரிமைண்டர், மேல இருக்கிறது என்னோட கோஷியன்ட், இதுல ஃப்ராக்ஷன்ல மேல இருக்கிறது ஏ, கீழே இருக்கிறது பி. சரியா? ஸோ அப்போ யூக்ளிட் டிவிஷனோட ஃபார்முலா என்னது? a is equal to bq plus r. இதுல a என்னது? 4n ஸ்கொயர் பிளஸ் 4n பிளஸ் 1. b என்னது? 4. q என்னது? n ஸ்கொயர் பிளஸ் n பிளஸ் r என்னது? 1. ஸோ r என்னது? 1. ஸோ அப்போ என்னோட ரிமைண்டர் என்ன கிடைக்கும்னு கொஸ்டின்ல சொன்னாங்க. ஸோ வந்து ஸ்கொயர் ஆஃப் எனி இன்டீஜர். ஸோ ஈவன் நம்பரை நான் ஸ்கொயர் பண்ணும்போது எனக்கு ரிமைண்டர் 0 கிடைச்சது. ஆட் நம்பரை நான் ஸ்கொயர் பண்ணும்போது என்னோட ரிமைண்டர் 1 கிடைச்சது. ஸோ கிளியரா இருக்கா சாமி? ஸோ இந்த மாதிரி எழுதுங்க. ஸோ ஹென்ஸ் ஸ்கொயர் ஆஃப் positive integer divided by 4 leaves remainder 0 or 1. அவ்வளவுதாங்க. சம் புரிஞ்சுதா? ஸோ நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். தேங்க்யூ. ஸோ ஹாய் ஆல், இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.1ல 6th சம் பார்க்க போறோம். யூசிங் யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம் டு ஃபைண்ட் தி ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம் வச்சு ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் HCF கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஸோ இப்போ இதில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் போடலாம். நல்லா கவனிங்க, 3 சப்டிவிஷனுமே ஒரே ஃபார்மேட்டை தான் பயன்படுத்த போறோம். ரைட்டா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் நல்லா தெளிவாக கவனிச்சிங்க. இது ரெண்டுத்துல எது பெரிய நம்பர்? 412 தானே. இதை ஏனும் இதை பின்னும் நீங்க தான் எடுத்துக்கணும். ரைட்டா? ஃபர்ஸ்ட் இருக்கிறதுனால இதை ஏ, செகண்ட் இருக்கிறதுனால இதை பி, இப்படி எடுக்கக்கூடாது. இது ரெண்டுத்துல எது பெருசோ அதை ஏனும், சிறுசு எதுவோ அதை பின்னு எடுத்துக்கணும். ரைட்டா? நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? a is equal to b into q plus r. இப்போ என்ன பண்ணணும்? இந்த 412லையும் 340யும் டிவைட் பண்ணணும். ஸோ 412லையும் 340யும். ஸோ 1 time 340. ஸோ 272. ஸோ இதுதான் என்னோட ரிமைண்டர். பாயிண்ட் வச்சு இதை எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடாது. ரைட்டா? ஸோ இதுதான் என்னோட Q. ஸோ ஏபி என்னன்னு தெரியும். ஏ என்னது? 400
ஏ என்னது 412, பி என்னது 340. இப்போ இதை ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணும்போது எனக்கு Q என்ன கிடைச்சது 1. ரிமைண்டர் என்ன 72. சாமி இந்த ரிமைண்டரை வச்சு தான் கேமே. ரிமைண்டர் எனக்கு 0 கிடைச்சிருச்சா இல்ல 72 கிடைச்சிருக்கு. அப்ப என்ன பண்ணணும், இந்த 340 ஈக்குவல் டுக்கு இந்த பக்கமும் இங்க கிடைச்ச ரிமைண்டரை இங்கேயும் போடணும். இப்போ இது என்னோட ஏவாவும் இது என்னோட பிஆவும் ஆக்ட் ஆகும். சரியா? அப்ப இதை ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணுங்க. ஸோ அப்போ 340 72. ஸோ அப்போ 4 போடலாமா? 4 போட்டா 8 28. கரெக்டா? ரைட். 7 4s are 28. இப்போ இதை கேன்சல் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்ட்டுனா 3 2 times 5 52. ஸோ இப்போ இது என்னோட ரிமைண்டர், இது என்னோட கோஷன்ட். அப்போ ஏ இருக்க வேண்டிய இடத்துல 340, பி இருக்க வேண்டிய இடத்துல 72. இதை ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணும்போது எனக்கு கோஷன்ட் என்ன கிடைச்சது 4. ரிமைண்டர் என்ன வந்திருக்கு 52. சாமி இப்போ நல்லா கவனிங்க, ரிமைண்டர் 0 வந்துருச்சா? 0 வரல. இப்போ 0 வரல அப்படின்னா இங்க இருக்கிற 72 ஈக்குவல் டுக்கு இந்த பக்கமும் இங்க இருக்கிற 52 ஈக்குவல் டுக்கு இந்த பக்கமும் போட்டுக்கணும். ஸோ இப்போ இது என்னோட ஏவாவும் இது என்னோட பிஆவும் ஆக்ட் ஆகும். ஸோ அப்போ 72 உள்ளார 52 வெளியே. ஸோ 1 டைம் 52. ஸோ அப்போ மிச்சம் 20. ஸோ இது என்னோட ரிமைண்டர், இது என்னோட கோஷன்ட். ரைட்டா சாமி? ஸோ அப்போ Q இருக்கு. இதை ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணும்போது எனக்கு கோஷன்ட் என்ன கிடைச்சிருக்கு 1 பிளஸ் ரிமைண்டர் என்ன கிடைச்சிருக்கு 20. இப்போ இந்த ரிமைண்டர் பாருங்க 0 கிடைச்சிருச்சா? இன்னும் கிடைக்கல. அப்ப நான் என்ன பண்ணிப்பேன், இந்த 52 இங்க ஈக்குவல் டுக்கு இந்த பக்கமும் ரிமைண்டர் என்ன கிடைச்சது 20, அதையும் இங்க போட்டுப்பேன். இப்போ இதை ரெண்டுத்தையும் டிவைட் பண்ண போறேன். ஸோ இதை ரெண்டுத்தையும் 52 20. ஸோ அப்போ 2 டைம்ஸ் போட்டீங்க அப்படின்னா 40. ஸோ அப்போ 12 ரிமைண்டர். ஸோ இது என்னோட ரிமைண்டர், இது என்னோட கோஷன்ட். ஸோ அப்போ 52 20 இதை ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணும்போது Q எனக்கு 2, R எனக்கு 12. ரைட்டா சாமி? ஸோ இப்போ இது வந்து இந்த 20. இப்போ ரிமைண்டர் பார்க்கணும். இந்த ரிமைண்டர் இப்போ 0வா இருக்கான்னு பார்க்கணும். ஸோ 0வா இல்லை, அப்போ சம்ம ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணணும். அப்போ இந்த ரிமைண்டரை கொண்டு வந்து இங்கே போடுங்க. இப்போ இதை ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணுங்க. அப்போ இது 20, இது 12. ஸோ அப்போ 1 டைம் 12. ஸோ மிச்சம் 8. ஸோ அப்போ மேலே கோஷன்ட் என்னது கோஷன்ட் ரிமைண்டர். ஸோ கோஷன்ட் என்னது 1 பிளஸ் ரிமைண்டர் என்னது 8. சரியாகண்ணா? ஸோ அப்போ இப்போ ரிமைண்டர் 8ஆ இருக்கான்னு, இது 0வா இருக்கான்னு பாருங்க. இன்னும் 0 ஆகல. ஸோ சம் ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணணும். இங்க நம்ம 12 இஸ் ஈக்குவல் டு 8. ஸோ இப்போ இதை ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணுங்க. ஸோ இங்க 12 இங்க 8. ஸோ அப்போ போட்டு கொடுத்தீங்கன்னா 1 டைம் 8. ஸோ அப்போ ஆன்சர் 4. ஸோ இது என்னோட கோஷன்ட், இது என்னோட ரிமைண்டர். ஸோ அகைன் இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணும்போது கோஷன்ட் 1, ரிமைண்டர் 4. அகைன் இது எனக்கு ரிமைண்டர் 0 ஆகலை. ஸோ அப்போ சம் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணணும். இந்த 8 இங்கேயும் ரிமைண்டர் 4. இப்போ இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணுங்க. ஸோ 8 4. ஸோ 2 times 8. ஸோ at last into. ஸோ இது என்னோட கோஷன்ட், இது என்னோட ரிமைண்டர்.
ஸோ கோஷன்ட் என்ன வந்திருக்கு 2 ப்ளஸ் ரிமைண்டர் என்னது 0. ஸோ இப்போ ரிமைண்டர் 0வான்னு பாருன்னு எதுக்கு சொல்லிட்டு இருந்தேன்னா ரிமைண்டர் 0வா இருக்கும்போது உங்களோட பி என்னவோ அதுதான் என்னோட ஹெச்சிஎஃப். அதுதான் என்னோட ஹெச்சிஎஃப். கொஸ்டின் நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? ஹெச்சிஎஃப் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சாச்சு யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம் மூலியமா. சரியா? ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் இப்படிதான் சாமி கண்டுபிடிக்கணும். சரியா? கொஞ்சம் பொறுமையா போட்டீங்கன்னா ஆன்சர் கிடைச்சிரும். ரிமைண்டரை பொறுத்து தான் நம்மளோட ஹெச்சிஎஃப் அமையும். தேங்க்யூ. ஸோ ஹாய் ஆல், இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.1ல 6th சம்ல செகண்ட் சப்டிவிஷன். ஸோ யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம் வச்சு நம்ம ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்க போறோம். ஸோ செகண்ட் சப்டிவிஷன் எப்படி போடலாம்? 867 அண்டு 255. சாமி இது ரெண்டுத்துல எது பெரிய நம்பரோ அதை ஏனும், எது சின்ன நம்பரோ அதை பீனும் நம்ம எடுத்துக்கணும். ஸோ அப்போ 867. ஸோ நமக்கு வெயிட் பண்ணுங்க. 867 யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம். யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதமோட ஃபார்முலா என்ன? A is equal to BQ plus R. அப்போ A என்னதுக்கான 867 is equal to B என்னது 255. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணுவோமா? ஸோ அப்போ 867 255. ஸோ இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணீங்க அப்படின்ட்டுனா 3 டைம்ஸ் போட்டீங்க அப்படின்னா 15 16 7. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுங்க. நார்மல் டிவிஷன் தான் கண்ணா. சாரி 102. ஸோ இப்போ இது என்னோட கோஷன்ட், இது என்னோட ரிமைண்டர். ஸோ இதையும் நான் டிவைட் பண்ணேன் அப்படின்ட்டுனா எனக்கு கிடைக்கக்கூடிய கோஷன்ட் என்னது 3, ரிமைண்டர் என்னது 102. ஆமாவாக்கண்ணா? ஸோ இப்போ வழக்கம் போல ரிமைண்டர் எனக்கு 0 கிடைக்கணும். 0 இருக்கா? இல்லை. ஸோ அப்போ கொஸ்டினை திருப்பி நம்ம போடணும். ஸோ இது இந்த இடம் இருக்கு இல்லையா, பி இருக்கு இல்லையா, அது எனக்கு ஏவா மாறிடும். ரிமைண்டர் எனக்கு பியா மாறிடும். இப்போ அகைன் இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணோம். ஸோ அப்போ 255 102. ஸோ 2 டைம்ஸ் போட்டீங்க அப்படின்னா 204. ஓகேவா? 3 டைம்ஸ் போட்டீங்க அப்படின்னா 306 ஆகுது. ஸோ அதனால 3 வராது, 2 தான் வரும். ஸோ அப்போ 51. யா. ஸோ அப்போ இதை ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணும்போது எனக்கு கோஷன்ட் 2 கிடைக்குது, ரிமைண்டர் 51. ஸோ அகைன் ரிமைண்டர் எனக்கு 0 வரலை. ஸோ இதை திருப்பி ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணணும். ஸோ அப்போ 102 இஸ் ஈக்குவல் டு 51. ஸோ இது ரெண்டுத்தையும் டிவைட். ஸோ அப்போ 102 51. ஸோ இப்போ இது போட்டிங்க அப்படின்ட்டுனா 2 டைம்ஸ் அப்படின்னா 102. ஸோ இது என்னோட ரிமைண்டர், இது என்னோட கோஷன்ட். ஸோ அப்போ இதை ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணும்போது எனக்கு கோஷன்ட் 2, ரிமைண்டர் 0. ஸோ சம் முடிஞ்சு. ஸோ ரிமைண்டர் 0 கிடைச்சிருச்சு அப்படின்னா பக்கத்தில் இருக்க பி தான் எனக்கு ஹெச்சிஎஃப். ஸோ ஆன்சர் 51. கிளியரா இருக்கா சாமி? ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். தேங்க்யூ. ஸோ ஹாய் ஆல், இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.1ல 6th தேர்ட் சப்டிவிஷன். ஸோ நமக்கு யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம் யூஸ் பண்ணி ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அதாவது ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ 2 நம்பர் கொடுத்துருக்காங்க, 10,224. இன்னொரு நம்பர் 9,648. சரியாக்கண்ணா? ஸோ நமக்கு இதுல பெரிய நம்பரை ஏனோ சின்ன நம்பரை பீனும் எடுத்துக்கணும். ஸோ யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதமோட ஃபார்முலா என்ன? A is equal to BQ plus R. கரெக்டா? ஸோ அப்போ A என்னது 10,224, B என்னது
9648. தயவு செஞ்சு இந்த மாதிரி சம்ஸை நீங்க போட்டு பாருங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும். ஓகேவா? டிவிஷன்ங்கிறது போடுங்க, ஒரு நோட் எடுத்து வீடியோவை பாஸ் பண்ணிட்டு போட்டு பாருங்க, அப்புறம் ஆன்சர் கரெக்டான்னு செக் பண்ணிக்கங்க. சரியா? ஸோ இப்போ பெரிய நம்பர் உள்ளுக்குள்ளாரையும் சின்ன நம்பர் வெளியவும் போகும். ஸோ 1 time. ஸோ 9648. ஸோ 1 time 6 7 5. அவ்வளோதான். ஸோ அப்போ இதுதான் என்னோட கோஷன்ட், இது என்னோட ரிமைண்டர். ஸோ அப்போ ஏவையும் பியையும் டிவைட் பண்ணும்போது எனக்கு கிடைச்ச கோஷன்ட் 1, ரிமைண்டர் 576. ஸோ இப்போ இந்த ரிமைண்டர் பார்க்குறேன், 0 இல்லை. ஸோ 0 இல்லை அப்படின்ட்டுனா என்னோட பி ஏவா மாறிடும், என்னோட ஆர் பியா மாறிடும். ரைட்டாகண்ணா? இப்போ இதை ரெண்டுத்தையும் 9648 இதையும் 576 இதையும் நம்ம டிவைட் பண்ண போறோம். ஸோ 576 இன்டூ 10 பண்ணாலே 5760 தான் வரும். ஸோ அப்போ 9 பர்ஃபெக்டா சிங்க் ஆச்சு பாருங்க. ஸோ அப்போ இங்கே 16 போட்டிங்க அப்படின்ட்டுனா 9216. ஸோ இப்போ இதை சப்ட்ராக்ட் பண்ணலாமா? 8ல் 6 போச்சுன்னா 2, 4ல் 1 போச்சுன்னா 3, 6ல் 2 போச்சுன்னா 4. ஓகே, கிளியரா இருக்கா? ஸோ அப்போ இது என்னோட கோஷன்ட், இது என்னோட ரிமைண்டர். ஸோ இப்போ இங்கே போட்டுடலாமா? ஸோ இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணும்போது என்னோட கோஷன் 16, ரிமைண்டர் 432. ஸோ இப்போ ரிமைண்டர் அகைன் 0 ஆகலை. ஸோ ரிமைண்டர் 0 ஆகலைங்கும் போது என்னோட பி தான் என்னோட ஏவா மாறும். அகைன் என்னோட ரிமைண்டர் எனக்கு பியா மாறும். ரைட்? ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணுவோமா? Yes. So 576, 432. So 1 time 432. So the subtract பண்ணீங்க அப்படின்ட்டுனா 441. So அப்போ இது நம்மளோட கோஷன்ட், இது நம்மளோட ரிமைண்டர். ஸோ இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணும்போது என்னோட கோஷன்ட் 1, ரிமைண்டர் 144. ஸோ அப்போ இங்கேயும் எனக்கு 0 கிடைக்கவில்லை. ஸோ அப்போ அகைன் நம்ம என்ன பண்ணணும்? என்னோட பி என்னோட ஏவா மாறிடும், என்னோட ஆர் வந்து என்னோட பியா மாறிடும். சரியாக்கண்ணா? இப்போ அகைன் இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணுமா? ரைட். ஸோ அப்போ 144 வெளியே, 432 உள்ள. ஸோ 3 டைம்ஸ் போட்டிங்க அப்படின்ட்டுனா 12, மிச்சம் 1, 3. எஸ், கம்ப்ளீட். ஸோ அப்போ இதை ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணும்போது என்னோட கோஷன்ட் 3, ரிமைண்டர் 0. கோஷன்ட் 3, ரிமைண்டர் 0. இந்த இன்டூ பிளஸ் இதை கிளியரா பார்த்துக்கணும் சாமி. சரியா? ரிமைண்டர் 0வா இருக்கும்போது என்னோட பி என்னதோ அதுதான் என்னோட ஆன்சர். ஸோ HCF is equal to 144. That's all. ஓகே, தயவு செஞ்சு நீங்க போட்டு பாருங்க நான் இந்த டிவிஷன்லாம், அப்பதான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். தேங்க்யூ. நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம். ஸோ ஹாய் ஆல், இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.1ல 6th 4th சப்டிவிஷன் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் 3 சப்டிவிஷன்ல 2 நம்பர் கொடுத்து HCF கண்டுபிடிக்க சொன்னாங்க. ஸோ இந்த 4th சப்டிவிஷன்ல பாத்தீங்க அப்படின்னா 3 நம்பர் கொடுத்து HCF கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ரைட்டா? ஸோ என்னென்ன நம்பர்ஸ்? 84, 90, 120. இப்போ ஃபர்ஸ்ட் 2 நம்பர் எடுத்துக்கங்க, 84, 90. இதுல எது பெருசு? 90 தான் பெருசு. ஸோ இதை ஏனோ இதை பீனோ வச்சுக்கோ. ஸோ நமக்கு யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதமோட ஃபார்முலா என்ன? A is equal to BQ plus R. ஸோ இப்போ இதுல ஏ என்னது நமக்கு? 90. பி ஏ என்னது? 90. ஒரு நிமிஷம் கலர் மாத்திக்கிறேன்.
90. B என்னது 84. ஸோ இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணிடுவோமா? ஸோ அப்போ 90, 84. ஸோ 1 times 84. 90ல் 84 போச்சுன்னா 6. ஸோ அப்போ இது என்னோட கோஷன்ட், இது என்னோட ரிமைண்டர். ஸோ அப்போ இதை ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணும்போது எனக்கு கோஷன்ட் என்ன 1, ரிமைண்டர் என்ன 6. ஸோ இந்த ரிமைண்டர் எனக்கு 0 ஆகலை. ஸோ அப்போ 0 ஆகலை அப்படின்னா இந்த பி எனக்கு ஏவாயிடும், ஆர் எனக்கு பி ஆயிடும். ஸோ இதை ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணுமா? ஸோ அப்போ 84, 6. ஸோ அப்போ 84, 6 டேபிளில் வருமா? 1 time 6, 24, 4. எஸ். ஸோ அப்போ கோஷன்ட் 14, ரிமைண்டர். ஸோ அப்போ இன்டூ 14 பிளஸ் 0. ஸோ ரிமைண்டர் 0 வந்துருச்சு அப்படின்ட்டுனா இதுதான் என்னோட HCF. ஆனா இப்போ இப்படிதான் நம்ம போடுவோம். பட் ஆனா இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா 3 நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அப்போ இந்த 2 நம்பரை சால்வ் பண்ணி உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைச்சது? 6. இன்னொரு நம்பர் என்ன நம்ம என்ன சால்வ் பண்ணாம இருக்கோம்? 120. இப்போ இந்த 2 நம்பருக்கா HCF கண்டுபிடிக்க போறோம். அதுதான் என்னோட ஒரிஜினல் HCF. புரியுதா சாமி? ஸோ இப்போ இந்த 2 நம்பர்ல எது பெருசு? 120. இதை ஏனோ இதை பின்னு வச்சுக்கணும். ஸோ அப்போ யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம். யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதமோட ஃபார்முலா என்ன? A is equal to BQ plus R. ஸோ அப்போ ஏங்கிறது என்னது? 120 is equal to Bன்றது என்னது? 6. இப்போ இதை ரெண்டுத்தையும் டிவிஷன் பண்ணுவோமா? ஸோ 120, 6 இங்க போட்டுக்கோங்க. ஸோ 20. ஸோ 120. ஸோ 0. ஸோ இது என்னோட கோஷன்ட், இது என்னோட ரிமைண்டர். ஸோ கோஷன்ட் வந்து 20 பிளஸ் ரிமைண்டர் 0. ஸோ இப்போ ரிமைண்டர் 0வா இருக்கும்போது எனக்கு பி என்னவோ அதுதான் என்னோட HCF. ஸோ ஆன்சர் 6. சரியாக்கண்ணா? இதை கண்டுபிடிச்சி தான் 6ன்னு சொல்லணும், இங்கே ஸ்டாப் பண்ணி 6ன்னு சொல்லக்கூடாது. சரியாக்கண்ணா? கிளியரா இருக்கா? ஸோ நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். தேங்க்யூ. ஸோ ஹை ஆல், இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.1ல 7 சம் பார்த்துரும். சரியா? ஃபைண்ட் த லார்ஜஸ்ட் நம்பர் விச் டிவைட்ஸ் 1120, 1230 and 1926, leaving the remainder 12. கண்ணா நல்லா கவனிமா, எப்பெல்லாம் நமக்கு லார்ஜஸ்ட் நம்பர் கேட்டு இந்த ரிமைண்டர் கூட கம்பேர் பண்றாங்களோ சம்ம, அப்பெல்லாம் நீங்க என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த 2 நம்பர் என்னன்னு பாருங்க. 1230, அடுத்தது என்னது? 1926. இந்த 2 நம்பரை டிவைட் பண்ற லார்ஜஸ்ட் நம்பர் தான் எனக்கு தெரியணும், ஆமாவா? பட் ஆனா இது என்ன நடக்குதுன்னா சாமி, 1230ல இருந்து நீங்க இந்த ரிமைண்டரை மைனஸ் பண்ணணும். 1926ல இருந்து இந்த ரிமைண்டர் மைனஸ் பண்ணணும். ஸோ அப்போ மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 1218 கிடைக்குமா? அடுத்தது இங்கிட்டு 1926ல இருந்து 12 மைனஸ் பண்ணா 1914 கிடைக்குமா? சாமி இதுதானே கணக்கு. இப்போ இந்த ரிமைண்டரை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா இப்போ உங்களுக்கு இது ஒரு ஹோல் நம்பரா கிடைக்கும். ரிமைண்டர்னால என்ன தெரியுமா சாமி அர்த்தம்? இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் 5 4ஆல டிவைட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. 1 time 4, மிச்சம் என்னது? 1. இதோட அர்த்தம் என்னன்னாக்கன்னா இந்த 5 அப்படின்ற நம்பர்ல இருந்து 1 மைனஸ் பண்ணீங்கன்னா 4 டேபிள்ல வர நம்பர் உங்களுக்கு கிடைச்சிரும். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, 9 எடுத்துக்கிறேன். 4 2s are 8, மிச்சம் 1. அப்போ இந்த 9ல இருந்து 1 மைனஸ் பண்ணிட்டா 4 டேபிள்ல வர 8 எனக்கு கிடைச்சிருமா? ஸோ இந்த நம்பர் டெஃபினட்டா 4 டேபிள்ல வரும்.
ஆமாவா? அப்போ நான் லார்ஜஸ்ட் நம்பர் கண்டுபிடிக்கணும். அந்த நம்பர் 1230யவும் 1926ஐயும் எக்ஸாக்டா டிவைட் பண்ணணும் ரிமைனிங் 12 கொடுத்து. இப்ப நான் எப்படி சம் அப்ரோச் பண்ண போறேன்னா, இந்த நம்பர்ல இருந்து ஃபர்ஸ்ட் 12 மைனஸ் பண்ணிட போறேன். இப்போ இந்த நம்பர் எக்ஸாக்டா நான் கண்டுபிடிக்கிற அந்த லார்ஜஸ்ட் நம்பர்ல டிவிசிபிள் ஆகும். இப்ப நல்லா கவனிங்க. உங்களுக்கு சம் புரியலன்னா சாமி கொஞ்சம் பொறுமையா கவனிங்க. இப்போ லார்ஜஸ்ட் நம்பர்னாலே ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணுமா? ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் HCF கண்டுபிடிக்க போறோம். சரியா கண்ணா? நல்லா கவனிங்க. இப்போ HCF எப்படி கண்டுபிடிப்பீங்க? தான் டீல் பண்ணுது. ஸோ யூக்ளிட் டிவிஷன் லாமா அல்லது அல்காரிதம். யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதமோட ஃபார்முலா என்ன? A is equal to BQ plus R. BQ plus R. ஸோ இப்போ இதுல ரெண்டு நம்பர் இருக்குக்கண்ணா. நமக்கு என்னென்ன நம்பர்ஸ் இருக்கு? 1218 அப்படின்றது ஒரு நம்பர், 1914 அப்படின்றது ஒரு நம்பர். ஸோ இதுல பெரிய நம்பர்ல இருக்கிறத ஏனும் சின்ன நம்பர்ல இருக்கிறத பின்னும் எடுத்துப்பேன். ஆமாவா சாமி? ஸோ இப்போ சம்ம ப்ரொசீட் பண்ணலாமா? ஸோ ஏங்கிறது 1914 இஸ் ஈக்குவல் டு பின்றது 1218. ஸோ இப்போ இதை ரெண்டுத்தையும் நான் என்ன பண்ண போறேன்? டிவைட் பண்ண போறேன். ஸோ டிவைட் பண்ண என்ன கிடைக்கும்? 1914 உள்ளாரையும் 1218 வெளியவும். ஸோ ஒன் டைம். ஸோ 1218. ஸோ இதை அடிச்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 696. ஓகேவா? ஸோ இப்போ அதை இங்கே போட்டுடலாமா? ஸோ அப்போ இந்த ரெண்டு நம்பரை டிவைட் பண்ணும்போது எனக்கு கிடைச்சிருக்கிற கோஷன்ட் கியூங்கிறது 1, ரிமைண்டர் அப்படின்றது 696. ஸோ அப்போ 1 + 696. இந்த ரிமைண்டர் பார்த்தீங்க அப்படின்ட்டுனா உங்களுக்கு 0 கிடைக்கல. ஸோ வாட் யூ ஹேவ் டு டூ? இந்த நம்பர் ஈக்குவல் டுக்கு, அதாவது என்னோட BAவாகவும் என்னோட ரிமைண்டர் B-ஆவும் மாறிடும். ஆமாவா சாமி? ஸோ இப்போ இது அகைன் நம்ம டிவிஷன் பண்ணுவோமா? ஸோ இப்போ இது அகைன் என்ன பண்ணிக்கலாம்? ஸோ டிவிஷன் பண்ணிக்கலாமா? அப்போ டிவைட் பண்ணீங்கன்னா 1218 வெளியவும் 696 வெளியவும். ஸோ அப்போ உள்ள வெளியே. ஸோ அப்போ இது இன்டூ 1 போட்டிங்கன்னா அகைன் 696. ஸோ 2 times 5. ரைட்டா? ஸோ அப்போ இதை ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணும்போது என்னோட கோஷன்ட் 1, என்னோட ரிமைண்டர் 522. ஸோ அப்போ இன்டூ 1 + 522. ஸோ இப்போ என்னோட BAவா மாறிடுச்சு, என்னோட R வந்து B-ஆ மாறிடுச்சு. ஸோ இப்போ இதை ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணுவோமா சாமி? அப்போ 696 உள்ள 522 வெளியே. ஸோ ஒன் டைம் 522. ஸோ அப்போ 471. கரெக்டாகண்ணா? ஸோ அப்போ இதை ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணும்போது என்னோட கோஷன்ட் 1, ரிமைண்டர் 174. அப்போ 1 + 174. ஸோ அகைனோட R வந்து 0 ஆகல. ஸோ அப்போ என்னோட B வந்து ஏவாவும் ரிமைண்டர் வந்து B-ஆவும் மாறிடும். ஸோ இப்போ இதை ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணுவோமா? ஸோ அப்போ 522 உள்ளார 174 வெளியே. ஸோ அப்போ 3 டைம்ஸ் போடுவோமா? ஸோ 3 போட்டா 2, மிச்சம் 1, 21, 22, மிச்சம் 2, 5. எஸ், எக்ஸாக்டா 0 ஆயிடுச்சு பாருங்க. ஸோ அப்போ இதை ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணும்போது என்னோட Q வந்து 3, ரிமைண்டர் 0. ரிமைண்டர் 0 வரும்போது என்னோட B என்னவா இருக்கோ அதுதான் சாமி என்னோட ஆன்சர். ஸோ இப்போ நல்லா கவனிங்க, இதுதான் இந்த ரெண்டு நம்பரையும் டிவைட் பண்ணக்கூடிய லார்ஜஸ்ட் நம்பர். ஸோ நல்லா கவனிமா, நல்லா கவனிங்கண்ணா.
ஸோ இப்போ நான் ஏற்கனவே சொன்ன சம் முடிஞ்சிருச்சு சாமி, இதுதான் ஆன்சரு. இப்போ இது எதுக்கு நம்ம பண்றோம்னு புரிஞ்சுக்க முடியாதவங்களுக்கு தயவு செஞ்சு வெயிட் பண்ணுங்க. இப்போ நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ நமக்கு 2 நம்பர் கொடுத்தாங்களா? என்னென்ன நம்பர்ஸ் கொடுத்தாங்க? இப்போ இந்த 174 தான் கொஸ்டின் என்ன கொடுத்தாங்க? 1230. அதே போல 1926. இந்த 2 நம்பரையும் டிவைட் பண்ணும்போது, இப்ப நல்லா கவனிங்களேன். இந்த நம்பரை நான் டிவைட் பண்றேன். ஸோ டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 174 டேபிள்ல இன்டூ 7 போட்டீங்க அப்படின்ட்டுனா என்ன கிடைக்கும்? 7 4s are 8. ரிமைண்டர் என்ன கிடைச்சிருக்கு பாருங்க, 12. புரிஞ்சுதா சாமி? இப்போ ரிமைண்டர் 12. நான் என்ன பண்ணிட்டேன்னா, நான் ஃபர்ஸ்டே உங்களுக்கு இங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி நடத்தின ஞாபகம் இருக்கா? இந்த 12 தான் ஃபர்ஸ்ட் இங்க நான் மைனஸ் பண்ணிக்கிட்டேன். 130ல இருந்து இந்த 12 தான் நான் மைனஸ் பண்ணேன். இப்போ இந்த நம்பர் பாருங்களேன், 1218 எக்ஸாக்டா எந்த டேபிள்ல வருது? 174. இப்போ இதையும் அதே மாதிரி பண்ணி பாருங்களேன். ஸோ இதையும் அதே மாதிரி பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 1914 அப்படின்றது எக்ஸாக்டா 174 டேபிள்ல வரும். ஓகேவா? இப்போ இந்த ஹெச்சிஎஃப் அப்படிங்கிறது என்னது? இந்த ஹெச்சிஎஃப் அப்படிங்கிறது 1218 1914 வரக்கூடிய ஒரு டேபிள். அது எந்த டேபிள்ல வருது? அந்த நம்பர் ஹையஸ்ட் நம்பரா இருக்கும். ஏன்னா இப்ப இந்த 2 நம்பரும் 2 டேபிள்ல வரலாம், இந்த 2 நம்பரும் 4 டேபிள்ல வரலாம். அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. இருக்கிறதுல ஹையஸ்ட். இப்ப இதுக்கப்புறம் இந்த நம்பருக்கு அப்புறம் வரக்கூடிய நம்பர்ல இந்த 2 நம்பரும் எந்த டேபிள்ஸ்லயும் வரவே வராது. இந்த 2 நம்பரும் சேர்ந்து. புரியுதாக்கன்னா இதுதான் ஹையஸ்ட். இதைத்தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். இது கிளியரா இருக்கா சாமி? இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்கிட்ட கேளுங்க. தேங்க்யூ. ஸோ ஹாய் ஆல், இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.1ல 8th சம் பார்த்தலாம். இஃப் டி இஸ் தி ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஆஃப் 32 and 60 அப்படியா? ஃபர்ஸ்ட் இது சால்வ் பண்ணலாம். என்ன 2 நம்பர் கொடுத்துருக்காங்க? 32 60. ஸோ வழக்கம் போல இதுல பெரிய நம்பரை ஏனும் சின்ன நம்பரை பின்னு எடுத்துக்கலாம். சரியாக்கண்ணா? ரைட்டு. இப்போ அடுத்தது யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதமோட ஃபார்முலா நமக்கு என்ன தெரியும்? A is equal to BQ plus R அப்படின்ட்டு தெரியும். அடுத்தது A இருக்க வேண்டிய இடத்துல 60, B இருக்க வேண்டிய இடத்துல 32. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணலாம். ஸோ 60 32. ஸோ அப்போ 1 time 32 போட்டிங்க அப்படின்ட்டுனா 528. ஸோ அப்போ இது என்னோட Q, இது என்னோட R. ஸோ அப்போ Q என்னது 1 + R என்னது 28. ஸோ அப்போ இந்த ஆறுங்கிறது 0 ஆகலை. ஸோ அப்போ நான் என்ன பண்ணிக்கணும் அப்படின்ட்டுனா இந்த 32-ஐ, அதாவது பிஐ ஏனும் ஆரை பின்னும் வச்சுக்கணும். இப்போ இதை ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணலாம். அப்போ உள்ளுக்குள்ள என்ன பண்ணுவீங்க? 32 28. அகைன் இது 1 time, இது 28 4 times வரும். இப்போ வழக்கம் போல இது என்னோட Q, இது என்னோட R. ஸோ Qங்கிறது 1 + Rன்றது 4. ஸோ இன்னும் ரிமைண்டர் எனக்கு 0 வரல. ஸோ B என்னோட ஏவாவும் R என்னோட B ஆவும் ஆயிடும். ஸோ இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணீங்கன்னா 28 4. ஸோ எஸ். ஸோ இப்போ இது 7 4s are 28. ஸோ அப்போ இது என்னோட Q, இது என்னோட R. ஸோ அப்போ Qங்கிறது 1 + Rன்றது 0. சரியா சாமி? ஸோ அப்போ என்னோட ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் இஸ் ஈக்குவல் டு ரிமைண்டர் 0 வரும்போது B என்னவோ அதுதான் என்னோட ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். அதே போல என்னோட ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் தான் என்னோட டியும். ஆமாவா? ஸோ அப்போ D இஸ் ஈக்குவல் டு 4. ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த கொஸ்டின்ல இருந்து நான் கண்டுபிடிச்சிருக்கிறது D இஸ் ஈக்குவல் டு 4. ஓகேவா? சரி, இப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க? ஃபைண்ட் XY கேட்குறாங்க. சரி, டு ஃபைண்ட் X and Y.
என்ன ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க? டி இஸ் ஈக்குவல் டு 32x பிளஸ் 60y. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர் தான். இப்போ நல்லா கவனிங்க. டி நாம் என்னன்னு கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறோம்? 4 இஸ் ஈக்குவல் டு 32x பிளஸ் 60y இப்படின்னு கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறோம். ஆமாவா? ஸோ இப்போ நல்லா கவனி சாமி. இப்போ நல்லா கவனிங்க. இப்போ நல்லா கவனி. இந்த இடத்த எடுங்க. இந்த இடத்த எடுங்க. இதை ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கோங்க. ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கோங்க. ஈக்குவேஷன் 2ங்கிறது நமக்கு என்னது? இப்போ ஈக்குவேஷன் 2 நல்லா கவனிசாமி. ஈக்குவேஷன் 2 32 இன்ட்டு 28 இன்ட்டு 1 பிளஸ் 4. சார் ஏன் சார் 32 எடுக்கிறீங்க? இந்த எக்ஸுக்கு பக்கத்துல 32 இருக்கு பாருங்க, அதனால தான் இந்த 32 எடுத்தேன். ஓகேவா? ரைட். இங்க நல்லா கவனிங்க. இந்த ஈக்குவேஷன் எடுக்கிறேன். ஈக்குவேஷன் நம்பர் 2. இது எப்படி ஷார்ட் அவுட் பண்ற பாருங்க. 32 is equal to 28 into 1 28 plus 4. The plus 28 equal to அந்த பக்கம் போச்சு அப்படின்ட்டுனா minus 28 is equal to 4. இப்போ இந்த ஈக்குவேஷனை நல்லா கவனிங்க. இந்த ஈக்குவேஷன் போலயே கொண்டு வரேன். இதே போல கொண்டு வரேன் பாருங்க. ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் 4 இருக்கு, ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் 32 இருக்கு, வந்துருச்சு. ஆனா இங்க எனக்கு 60 ரிலேட்டடா வரணும். இங்க 28 இருக்கு. இப்போ இந்த 28 என்ன பண்றேன்? ஈக்குவேஷன் இங்க இந்த ஈக்குவேஷனை பாருங்க. இந்த ஈக்குவேஷனை பாருங்க. இங்க 60 இருக்கு பாருங்க. இங்க 60. இதை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க. இதை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல ஈக்குவேஷன் 1. ஈக்குவேஷன் 1 எனக்கு என்னது? 60 is equal to 32 plus 28. ஆமாவா? 32 into 1 32. ஸோ இப்படி. இப்போ இதை சால்வ் பண்ணுங்க. 60 இந்த பிளஸ் 32 ஈக்குவல் டு இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் 32 இஸ் ஈக்குவல் டு 28. இந்த ஈக்குவேஷன்லேயே பாருங்க. ஈக்குவேஷன் 1லயே எனக்கு 28ம் இருக்கு, 60யும் இருக்கு. இப்போ 28 இருக்கிற இடத்துல 60 மைனஸ் 32ன்னு எழுதிக்கலாமா? எழுதிக்கலாமா? அப்போ எப்படி மாத்திரம் பாருங்க கொஸ்டின். இப்போ இந்த இடத்துல ஸோ 32 மைனஸ் 28 இருக்கிற இடத்துல என்னன்னு போட்டுக்கலாம்? 60 மைனஸ் 32 இஸ் ஈக்குவல் டு 4. இப்போ இங்க நல்லா கவனிங்க. 32 மைனஸ் 60 பிளஸ் 32 இஸ் ஈக்குவல் டு 4. அதாவது இந்த மைனஸை உள்ளுக்குள்ளார மல்டிப்ளை பண்ணிட்டேன். ஸோ 32 ரெண்டு தடவை இருக்கு. இப்போ இதை எப்படி எழுதிக்கலாம்? 64 மைனஸ் 60 இஸ் ஈக்குவல் டு 4. இப்போ இந்த 64 இப்போ பாருங்க, ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் 4 இருக்கு. இந்த இடத்த கவனிங்க. ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் 4 இருக்கு. எஸ் 4 இருக்கு. இந்த இடத்துல ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் 60 இருக்கு. இப்போ இங்க 32 தான் இருக்கு. 32 64 எப்படி ரிலேட் பண்ணுவீங்க? 32 இன்டூ 2 ரிலேட் பண்ணுவீங்களா? மைனஸ் 60 ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா 60 தான். இப்போ எழுதிக்கலாமா? அதுக்கான இது புரிஞ்சதா? இது கிளியரா இருக்கா? இப்போ இந்த ஈக்குவேஷனை கொண்டு வந்து இங்க எழுதி பாருங்க. கம்பேர் பண்ணுங்க. 32x plus 60y is equal to 4. is equal to 4. அப்ப நல்லா கவனிசாமி. 32க்கு 32 இருக்கு, எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல 2 இருக்கு. ஆமாவா? ஸோ ஒரு ஆன்சர் கண்டுபிடித்தாச்சு, முடிச்சாச்சு. இப்போ அடுத்தது இந்த இடத்துல 60க்கு 60 இருக்கு, ஒய் இருக்கிற இடத்துல 1ன்னு போட்டுடலாமா? இந்த இடத்துல ஒரு சேஞ்ச் இருக்கு பாருங்க. இங்க இங்க பிளஸ் இருக்கு, இங்க மைனஸ் இருக்கு. ஸோ அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா சாமி, இந்த பிளஸ்ஸ இங்க போட்டுட்டு இந்த மைனஸை உள்ளுக்குள்ளார கொண்டு போய் இங்க போட்டுருங்க. இப்ப பிளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் 60 தானே, இது இப்படி எழுதலாம்ல. அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு -1. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா இந்த பார்ட்டை மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லா போடணும்.
சரியாக்கண்ணா? ஸோ ஈக்குவேஷன் 1, 2 மூலியமா நான் எப்படி எடுத்திருக்கேன், என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத ரொம்ப கேர்ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட்டு HCF கண்டுபிடிச்சேன். அந்த HCFக்கு டீன் பேர் வைக்க சொன்னாங்க, வச்சேன். ஸோ அந்த ஈக்குவேஷனை இப்படி எடுத்து எழுதிக்கிட்டேன். ஸோ இந்த ஈக்குவேஷன் கூட கம்பேர் பண்றதுக்காக எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 ஈக்குவேஷன் எடுத்தேன். ஃபர்ஸ்ட் அதுல ஈக்குவேஷன் 2 எடுத்தேன். அந்த ஈக்குவேஷன் 2ல ஈக்குவேஷன் 1 கொண்டு போய் போட்டேன். ஸோ போட்டு 30 to 60 வர மாதிரி என்னோட ஈக்குவேஷனை நான் மாத்தி எழுதிக்கிட்டேன். இந்த மாதிரி மாத்தி எழுதிக்கிட்டேன். இந்த மாதிரி மாத்தி எழுதிக்கிட்டேன். ஒய் ஏன்னா இது கூட கம்பேர் பண்றதுக்கோசரம் கம்பேர் பண்றதுக்கோசரம் இப்படி எழுதிக்கிட்டேன். ஸோ 4 இருக்கிற இடத்துல 4 இருக்கு, 60 இருக்கிற இடத்துல 60 இருக்கு, ஒய் இருக்கிற இடத்துல -1 இருக்கு, பிளஸ் இருக்க வேண்டிய இடத்துல பிளஸ் இருக்கு, எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல 2 இருக்கு. ஸோ இதன் மூலியமா பை கம்பேரிங் தி ஈக்குவேஷன்ஸ் நான் x = 2, y = -1 கண்டுபிடிச்சேன். கிளியரா இருக்கா சாமி? இதுல ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ல சொல்லுங்க, நான் அதை கிளியர் பண்றேன். தேங்க்யூ. இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.1ல 9 சம் பார்த்துரும். A positive integer when divided by 88 gives the remainder 61. இப்போ சொல்யூஷன்ல போட்டுடலாமா? நமக்கு யூக்ளிட் டிவிஷன் லேமா என்ன தெரியும்? அல்லது யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம் ரெண்டும் ஒன்று தான். A is equal to BQ plus R அப்படின்னு தெரியுமா சாமி? ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர், அது என்னன்னு எனக்கு தெரியாது, ஸோ எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். when it is divided by 88 leaves a remainder 61. ஸோ இது என்னோட A, இது என்னோட B. ஸோ இப்போ இதில் போட்டுடலாமா? A என்னது? x is equal to 88Q plus 61. அடுத்து என்ன கேட்குறாங்க? வாட் வில் பி த ரிமைண்டர்? நம்மள என்ன கேட்குறாங்க? ரிமைண்டர் கேட்குறாங்க. when the same number, அதாவது எக்ஸே தான், when the same number is divided by 11 is divided by 11. ஸோ அப்போ நான் என்ன பண்றேன்னா சாமி, நல்லா கவனிங்க, 88ஆல டிவைட் பண்ணும்போது கியூக்கு பக்கத்துல 88 இருந்தது மல்டிப்ளிகேஷன்ல, ஆமாவா? இப்போ நம்மள ரிமைண்டர் தான் கேட்கறாங்க, அந்த எக்ஸோ கியூவோ அவங்க கேட்க கிடையாது, ரிமைண்டர் தான் கேட்கறாங்க. ஸோ இப்போ அதனால என்ன பண்ண போறேன், இதை நல்லா கவனிங்க, சேம் நம்பர் தான், அதே நம்பர் தான். இப்போ அதனால நான் என்ன பண்ண போறேன், நல்லா கவனிங்க, இதையவே கொஞ்சம் மாத்தி எழுத போறேன். இருக்கிற நம்பர்ஸை 11 வர மாதிரி பண்ண போறேன். எப்படின்னு நல்லா கவனிங்க. ஸோ 11 into 8 88 Q பிளஸ் இந்த 61 55 பிளஸ் 6 அப்படின்னு எழுதிக்கலாமா? அடுத்தது 11 into 8 Q பிளஸ் இந்த 55 11 into 5 எழுதலாமா? இந்த 55 11 into 5 எழுதலாமா? பிளஸ் 6, ரைட்டா? இப்போ நல்லா கவனிங்க, இந்த டேர்மை மட்டும் நல்லா கவனிங்க. இதுல இருந்து நான் என்ன பண்ண போறேன், இந்த 11 மட்டும் காமனா வெளியே எடுத்துட போறேன். 11 எடுத்துட்டேன்னா மிச்சம் என்ன இருக்கும்? இதுல 8Q பிளஸ் 11 எடுத்துட்டேன்னா மிச்சம் என்ன இருக்கும்? 5 பிளஸ் 6, ரைட்டா? இப்போ இங்க நல்லா கவனிங்க. இப்போ நம்ம இந்த செகண்ட் சென்டென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த ஈக்குவேஷனை மாற்றி எழுதிட்டோமா? சேம் நம்பர் டிவைடட் பை 11 வேற 11ஓட கோஷன்ட் Q, கடைசியா இருக்கிறது தான் நமக்கு என்னதுங்க? ரிமைண்டரா? கடைசியா இருக்கிறதுக்கு பேரு இதுதான் என்னோட ரிமைண்டர். அண்ட் ஹென்ஸ் ரிமைண்டர் இஸ் 6. புரியுதா சாமி? கிளியரா இருக்கா ராஜா? இப்படிதான் ஒன்னோட ஒன்று ரிலேட் பண்ணிக்கணும். என்கிட்ட ஒரு டீட்டெயில் கொடுத்தாங்க, அதே டீட்டெயில வச்சு கொஞ்சம் மாத்தி ஒரே ஒன்று மட்டும் தான், இங்க 88ஆல டிவைட் பண்ணிருந்தாங்க, இங்க 11ஆல டிவைட் பண்றாங்க, அவ்வளவுதான். ரைட்டாக்கண்ணா? ஸோ அதைத்தான் நாம இங்க போட்டு ஸோ 11க்கு வர மாதிரி மாத்தி இந்த எப்படி மாத்திருக்கோம் பாருங்க, இப்படி மாத்திருக்கோம் இது. ஸோ மாத்தி நம்ம ரிமைண்டர் கண்டுபிடிச்சிட்டோம். சரியாக்கண்ணா? ஸோ நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். தேங்க்யூ. ஹாய் ஆல், இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.1ல 10th சம் பார்த்துடலாம். சரியா? ப்ரூவ் தட் 2 கான்செகட்டிவ் பாசிட்டிவ் இன்டீஜர். நான் ஏற்கனவே இதை நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. 2 கான்செகட்டிவ் அப்படின்னா அடுத்தடுத்த நம்பர் பாசிட்டிவ் இன்டீஜர். இப்போ ஒரு நம்பர் வந்து 2 கான்செகட்டிவ் அப்படின்னாலே ஒரு நம்பர் ஈவன் நம்பராகவும் இன்னொரு நம்பர் ஆட் நம்பராகவும் தான் எடுக்கணும். அப்படிதான் இருக்கும். ஓகேவா? அப்படிதான் இருக்கும், அப்படிதான் நீங்க எடுக்கணும். ஓகேவா? 2 கான்செகட்டிவ் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ், அதாவது
ஒரு நம்பர் n அப்படின்னா அடுத்த நம்பர் டெஃபினட்டா இப்படிதான் இருக்கும். n+1 இந்த ஃபார்மேட்ல தான் இருக்கும். 2 கான்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டிஜர் நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. இந்த மாதிரி கேட்டாங்கனாலே n+1 ஞாபகம் வச்சுக்கணும். ரைட்டா சாமி? தெரிஞ்சவங்க வீடியோஸ் பாக்குறவங்களுக்கு இது தெரியும். தெரியாதவங்களுக்கு சொல்றேன். ஏதாவது ஒரு 2 நம்பர் எடுத்துக்கோங்களேன். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் 2 எடுத்துக்கிட்டீங்கன்னா அடுத்த நம்பர் கான்சிக்யூட்டிவ்னா அடுத்தன்னு அர்த்தம். அடுத்த அப்படின்னு அர்த்தம். அடுத்த 2 அடுத்தடுத்த நம்பர்ஸ். ஸோ இங்க 2 எடுத்தீங்கன்னா அடுத்தது 3 தானே இருக்கும். ஒருவேளை இங்க 3 எடுத்தீங்கன்னா அடுத்தது 4 தானே இருக்கும். ஸோ இதுதான். அப்போ 2 2+1 3. இப்போ 3னா 3+1 4. இப்போ 4 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்தது 4+1 5. இந்த ஃபார்மேட்ல தானே சாமி இருக்கும். அதனால தான் n+1ன்னு போடுறேன். ரைட்டா ராஜா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்ன நம்பர்ஸ் இருக்கு? ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் என்னென்ன இருக்கு? 1 2 3 4 5 இப்படி போயிட்டே இருக்கும். ரைட்டா? ஸோ இதெல்லாம் தான் என்னோட பாசிட்டிவ் இன்டிஜர். ரைட். சரி, இதெல்லாம் தான். இப்போ அவங்க என்ன பண்ண சொல்றாங்க? ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. என்னத்தை ப்ரூவ் பண்ண சொல்றாங்க? தே ஆர் ஆல்வேஸ் கோப்ரைம். கோப்ரைம் அப்படின்னா என்ன தெரியுமா சாமி? அதோட ஃபேக்டர் 1 இருக்கணும். அதாவது அதோட ஃபேக்டர் அப்படின்னா என்னன்னா, இப்போ நல்லா ரைட் நானா எடுக்கிறேன் பாருங்க. இப்போ 7 8 இந்த ரெண்டுமே ஒரே டேபிள்ல வருமா? எந்த டேபிள்ல வரும்? 1 டேபிள்ல மட்டும்தான் இந்த 7ம் 8ம் வரும். ஆமாவா? சோ இதை இப்படி சொல்லலாம். கோப்ரைம் அப்படின்னா HCF எனக்கு 1 இருக்கணும். ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் எனக்கு என்னதான் இருக்கணும்? 1 தான் இருக்கணும். ஓகேவா? இப்போ இதுக்கு பாருங்களேன், HCF 1. இப்போ நீங்க வேற எந்த நம்பர் வேணா 2 நம்பர் எடுத்து போட்டு பாருங்க. இப்போ 4, 5 இப்படி இருக்குன்னா இதோட இந்த 2 நம்பரும் எந்த டேபிள்ல வரும்? 1 டேபிள்ல தான் வரும். அப்ப HCF எனக்கு என்னது? 1. எப்பயுமே சாமி எந்த 2 நம்பர் எடுத்தீங்கனாலும் இது பாருங்களேன், ஆடு, இது ஈவன், ஈவன் ஆடு. இப்படி ஆட் நம்பர் ஈவன் நம்பரா இருந்ததுனாலே டெஃபினட்டா அது கோப்ரைம் தான். அதாவது HCF 1 தான். ஓகேவா? ஸோ இப்போ இது எப்படி எழுதலாம்னு நல்லா கவனிங்க. இஃப் தி numbers are odd and even, then their HCF is 1 and they are always கோப்ரைம். அவ்வளோதான் சார். எழுதிட்டு போயிட்டே இருங்க. ரைட்டாக்கண்ணா? எழுதிட்டு போயிட்டே இருக்கு. புரியுதா சாமி? தட்ஸ் ஆல். ஸோ இந்த எக்ஸசைஸ் ஓவர். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸசைஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.